வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. காவேரி விஜய்ட்ட நீங்கள் டைவர்ஸ் பேப்பரில் சைன் வாங்குறப்ப கூட நான் சைன் போட்டு தானே கொடுத்தேன் அப்படின்னு கேட்கும்போது கூட விஜய் உண்மையை சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டாரு. ஒரு பக்கம் நிவின் மூலயமா யமுனாவுக்கு காவேரி விஜயோட கல்யாணம் கான்ட்ராக்ட் மேரேஜ்ன்ற உண்மை தெரிய வருது. நர்மதாவோட ஆப்ரேஷனுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு காவேரிக்கு, அதனால தான் விஜய் சொன்ன இந்த அக்ரிமெண்ட் மேரேஜுக்கு காவேரி சம்மதிச்சா அப்படின்னு சொல்கிறாரு. யமுனா நேராக கிளம்பி வீட்டுக்கு வராங்க, நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதை கேட்ட சாரதா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாங்க. குமரன் சாரதாட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி காவேரி கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணதே என்னால் தான் அப்படின்னு சொல்கிறாரு. நர்மதா ஆப்ரேஷனுக்காக வச்சுருந்த பணத்தை நான் தான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நர்மதா ஆப்ரேஷனுக்கு உடனே பணம் தேவைப்பட்டதுனால வேறு வழி இல்லாமல் காவேரி விஜய் சொன்ன அக்ரிமெண்ட் மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டா போல அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் விஜய் நினச்சா கவலைப்படாதீங்க, உண்மையாகவே காவேரி மேலே விஜய் அவ்வளோ அன்பாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு குமரன். கண்டிப்பாக காவேரியை விட்டுட்டு அவரால் எல்லாம் இருக்கவே முடியாதத்த அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கிடையில் விஜய் காவேரிட்ட நமக்கு கல்யாணமாகி 1 இயர் முடிய போகுது, உன்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் நீட்டாக மடித்து பேக் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. காவேரியை கொடைக்கானல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. ஆனால் அக்ரிமெண்ட் முடிஞ்சதுனால தான் வீட்டை விட்டு விஜய் வெளியில் போக சொல்ல போகிறாரு அப்படின்னு காவேரி தப்பாக நினச்சிக்கிறாங்க. இதுக்கிடையில் விஜயும் காவேரிக்கும் நடந்தது கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் அப்படின்ற உண்மையை இவங்க 2 பேரும் பேசுகிறத வச்சே ராகினி கெஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. நேராக போய் காவேரியை வெறிப்பேற்றுற மாதிரி பேசுகிறாங்க ராகினி. என்னம்மா உன்னோட 1 இயர் அக்ரிமெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு போல அப்படின்னு சொல்கிறாங்க ராகினி. என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க காவேரி. உனக்கும் விஜய்க்கும் இடையில நடந்தது கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே அப்படின்னு சொல்கிறாங்க ராகினி. எல்லா உண்மையும் எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ராகினி. விஜய் உன்னை போக சொல்ல போகிறாருன்னு தானே ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு கேட்குறாங்க ராகினி. என் விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்னு திட்டி அனுப்பிடுறாங்க காவேரி. விஜயா போக சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளை வீட்டை விட்டு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க காவேரி. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.